வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல நேத்தி வெளியாயிருக்கிற இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் சீரியலோட விமர்சனம். 7 எபிசோடு 40லேருந்து 50 நிமிஷம் ஒன்னொன்னு இருக்கும். ஹிந்தி ஒரிஜினல், இது தமிழ், தெலுங்கு போன்ற பல இந்திய மொழிகள்ல டப்பிங்ல அவைலபிள் ஆயிருக்கு. இந்த சீரியலோட டைரக்டர் ரோஹித் ஷெட்டி. சீரியலோட ஆரம்பத்துல டெல்லியில ஒரு சீரியல் பாம் பிளாஸ்ட நமக்கு காமிக்கிறாங்க. கதையோட முக்கிய பாத்திரங்களான டிசிபி கபீர் மலிக், சித்தார்த் மல்ஹோத்ரா இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மற்றும் இவரோட பாஸ் ஜேசிபி விக்ரம் பக்ஷி, விவேக் ஓபரா இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க டெல்லி போலீஸ்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் டீம்ல இருக்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. 1-2 பிளாஸ்ட இவங்க யாருக்கும் சேதம் இல்லாம ரிமூவ் செஞ்சாலும் பல இடங்கள்ல நடக்கிற பிளாஸ்ட்ல பல உயிர்கள் பலியாகுது. இதுக்கு பிறகு நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ல இதே மாதிரி குஜராத்ல முன்னாடி நடந்த பாம் பிளாஸ்ட இன்வெஸ்டிகேட் பண்ற குஜராத் ஏடிஎஸ்சி தாரா ஷெட்டியும் இவங்களோட ஜாயின் ஆறாங்க. ஷில்பா ஷெட்டி தான் இந்த ரோல்ல நடிச்சிருக்காங்க. தாராவும் விக்ரமும் பேட்ச்மேட்ஸ், ஆனா இவங்களுக்குள்ள அவ்வளவா ஒத்து போகாது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் செய்யறதுல சில தீவிரவாதிகளை இவங்க சாகடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க தரப்புலையும் ஒரு பெரிய இழப்பு போலீஸுக்கு ஏற்படுது. தவிர அந்த தீவிரவாத மாஸ்டர் மைண்ட் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இந்த தோல்வியினால டீமை கலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கிடக்குது, பல இடங்கள்ல பல பாம் பிளாஸ்ட் நடக்குது. மீண்டும் ஒரு முறை இந்த டீமை ஒன்னா சேர்த்து எப்படியாவது அடுத்த பாம் பிளாஸ்டை தடுத்து நிறுத்தி அந்த தீவிரவாத மாஸ்டர் மைண்டை பிடிக்கிறதுக்கான முயற்சி செய்யறாங்க. இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சீரியலை முழுக்க பாருங்க. சீரியலை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட சினிமாவோ சீரியலோ ஒண்ணு பார்த்துருக்கீங்களா? அது இந்த 1980s இல்ல 90sல வந்த விஜயகாந்த் படம் மாதிரி இருந்தாலும் சரி, அப்போ இந்த சீரியல் நீங்க பார்க்கவே வேணாம். இதோட கதை, காட்சிகள், கதாபாத்திரங்கள், டயலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பழைய உளுத்து போன, கேட்டு கேட்டு புளிச்சு போன, ப்ரெடிக்டபிளான, ஃபிளாட்டான, ஒரிஜினாலிட்டி துளி கூட இல்லாத ஒரு கதை, திரைக்கதை, டயலாக்ஸ் தான் இந்த சீரியல்ல இருக்கு. தீவிரவாதிக்கு அதே பேக் ஸ்டோரி, கலவரத்துல மேரா பாபா மர்கயா அந்த மாதிரி. இது மாதிரி சின்ன வயசு பசங்களை தீவிரவாதத்துல தூண்டுற தாடி வச்ச ஆசாமிகள். அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புலையும் ஒரு முஸ்லீம் இருப்பாரு. ஜிஹாத்னா என்னன்னு தெரியுமா? பண்ண மாதிரி 1-2 பேரால நம்ம மொத்த சமூகத்துக்கும் கெட்ட பேரு அப்படின்னு டயலாக் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் சைடில் 1-2 பேர் இழப்பு, சோகம். அதுக்கப்புறம் சில தோல்விகளுக்கு அப்புறம் தீவிரவாதியை தேடி பிடிக்கிறது. இதுதான் கதை. இந்த ஃபேமிலி மேன் மாதிரி அமக்களமான கதையோட சீரியல்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு நானும் நினைச்சேன், நம்ம ஊர் ஓடிடிலையும் நல்ல கதைகளோட இனிமே சீரியல்ஸ்லாம் வரும்னு. அந்த நம்பிக்கையை தூள் தூளா உடைக்கிற மாதிரி ஒரு உருப்படாத சீரியல் தான் இந்த இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். செட்டெல்லாம் ஒரே ஆர்டிஃபிஷியலா இருக்கு. சிஜிஐ ஒரு டோட்டல் வேஸ்ட். ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜெனரிக்கா ஆர்டினரியா இருக்கு. ஒரு த்ரில்லே இல்லை. சினிமாட்டோகிராஃபி தேவையில்லாத மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எடுத்திருக்காங்க. ட்ரோன்லாம் கையில் இருக்குங்கிறதுக்காகவே சும்மா மேலேயும் கீழையும் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்பவே யூஸ்லெஸ். தேவையில்லாத கலர் ஃபில்டர்ஸ் வேற அப்பப்போ போட்டுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிற பேர்ல வெறும் சத்தம் தான், ஒரே அபஸ்வரம். போராத குறைக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்லோமோ ஷாட்ஸ். நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடவே இந்த பிஜிஎம் வந்து சத்தமா தாங்க முடியல. நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா இந்த சீரியல்ல யாருக்குமே நடிப்பு வரவே இல்லை. ஹீரோ சித்தார்த் மல்ஹோத்ரா ஆகட்டும், ஷில்பா ஷெட்டி ஆகட்டும், விவேக் ஓபரே ஆகட்டும், முகத்துல ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஒரே உட்டன் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஸ்டோரியிலையும் நடிப்புலையும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இதனால நமக்கு ஏற்படுறதே இல்லை. அதே மாதிரி லாஜிக் அப்படிங்கிறதுக்கும் இந்த ரோஹித் ஷெட்டி யூனிவர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. டெல்லி போலீஸ் பத்தின கதைக்கு இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ்னு எதுக்கு பேர் வைக்கணும்? எந்த காலத்துல ஒரு மாநில போலீஸ் இன்னொரு மாநிலத்துல போய் நடக்கிற கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யறாங்க? அதுக்கு தானே இந்த சிபிஐ, ஐபி இதெல்லாம் இருக்கு. ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் ஒரு பாமை வாங்கிக்கிறாரு. அப்ப அது வெடிக்கல. அப்போ பேசாம அவர் அதை கீழே வச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிட வேண்டியது தானே? எதுக்கு அவர் கையிலேயே வச்சுட்டு வெயிட் பண்றாரு பாம் டிஸ்போசல் ஸ்குவாடுக்காக? ஒரே அபத்தம். இப்படி நம்ம லிஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே போகலாம். ஆக மொத்தம் உருப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு சீரியல் தான் இந்த இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். இதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா அதோட நல்லா சாப்பிட்டு போத்திட்டு பட்டு தூங்குங்க. இல்லை குடும்பத்தோட வெளியில போயிட்டு வாங்க. இந்த குளிர்காலம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம ஊர்ல. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி பார்த்தே தீரணும்னா
குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் தான் இது. ரேட்டிங்லாம் இந்த சீரியலுக்கு தேவையே இல்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.